சாவடிக்கிறியடி. உனக்கு மட்டும் ஏன் அந்த ஆண்டவன் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான்? பிரியா, உனக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் வேணா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா பிரியா? நான் வீக்கா ஃபீல் பண்றேன். எப்படி இந்த ஃபங்க்ஷனை போய் அட்டெண்ட் பண்றது? நோ பிரியா, இந்த பார்ட்டிக்கு போறோம், then you'll feel fresh. எஸ். வாங்க. யாரு? மே ஐ கம் இன் பிரியா? வாங்க. என்னாச்சு பிரியா? என்ன? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல, ஐம் ஓகே. என்னையே நீங்க வேற ஆளா பாக்குறீங்க? நீங்க வாமிட் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்யூ. என்ன நல்லா இருக்கேங்க? எப்போ உங்களை பார்த்தாலும் இப்போ பூத்த ரோஜா மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இப்போ பாருங்க, கத்திரி வெயில காஞ்சி போன வெள்ளரி பிஞ்சு மாதிரி எப்படி உங்க ஃபேஸ் வாடி போயிருக்கு. பாருங்க, எவ்வளவு ஸ்வெட்டா இருக்கு. என்ன பிரியா நீங்க? பாருங்க, உங்க முகம் பூரா முத்து முத்தா எப்படி வேர்த்திருக்குன்னு. ஈஸ்வர், ஃபேனை வேற இதுல ஆஃப் பண்ணிருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல. I said I'm okay. ஓகே. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் அர்ஜுனியும் சுகன்யாவையும் அமுச்சு வைக்கிறேன். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே, டேக் கேர். பாவம், பிரியா ரொம்ப பயந்துட்டா போல இருக்கே. வர வர நீ சாடிஸ் மாதிரி ஆயிட்டடா ஈஸ்வர். அழகான பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலடா. அதுலயும் பிரியா தேவதடா. அவளை ஹேண்டில் பண்ற விதமே அப்படியே சாஃப்டா ஜென்டிலா இருக்கணும்.